வக்கீல் ஜீவாவை வெளியே கூட்டிட்டு போறாரு பேசுறதுக்கு. கான்ஸ்டபிள் முத்து கிட்ட சொல்றாங்க, முக்கியமான கேஸ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ண, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஃபைனை கட்டிட்டு போப்பான்னு சொல்றாங்க. மீனா சொல்றாங்க, நமக்கு வண்டியை கொடுப்பாங்களா இல்லையா? கொடுப்பாங்க மீனா, வெயிட் பண்ணுன்னு சொல்றாரு முத்து. வக்கீல் ஜீவா கிட்ட சொல்றாங்க, நீங்க நல்லா மாட்டிக்கிட்டீங்கம்மா, இதுக்கு மேல தப்பிக்க முடியாது. இன்ஸ்பெக்டர் சொல்ற மாதிரி கோர்ட்டுக்கு அனுப்பிட்டா இழுத்து அடிச்சிருவாங்க, நீங்க நாட்டை விட்டு போவே முடியாது, பணத்தை செட்டில் பண்ணிருங்க. எப்படியாவது நான் தப்பிக்க வச்சு கூட்டிட்டு போவீங்கன்னு பார்த்தா நீங்க இந்த மாதிரி சொல்றீங்களே சார். பத்தி எல்லா விஷயத்தையும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி வச்சிட்டீங்க, அதனால எதுவும் பேச முடியாதுமா. மனோஜ கூட ஏமாத்திடலாம் போல இருக்கு. ஆனா அந்த பொண்ணு பயங்கர புத்திசாலியா இருக்கு. பொண்ணு உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்காம விட போறது இல்ல. 7 லட்சத்தையும் கொடுத்துருங்க மேடம், ஃபைல் ஆயிட்டா நீங்க ஜெயிலுக்கு தான் போற மாதிரி இருக்கும். சொல்றாரு, 27 லட்சம் ரூபாய அவங்க செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க, நீங்க கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கோங்க மனோஜ். சொல்றாங்க, இவ்வளவு நாள் அந்த பணத்தை வாங்கி வச்சிருந்தால, அதனால 30 லட்சமா கொடுக்க சொல்லுங்க. ஜீவா சொல்றாங்க, என்ன அநியாயமா கேக்குறாங்க? போலீஸ் சொல்றாங்க, நியாயமா தானே கேக்குறாங்க, நீ கொடுத்துட்டு கனடா போமா. போலீஸ் இந்த கேஸ் விஷயமா எந்தெந்த ஃபைல் இருக்கோ எல்லாத்தையும் ரெடி பண்ணுன்னு சொல்றாங்க. டீடைல்ஸா மனோஜ் காட்டுறாரு. ஜீவா அதை டைப் பண்ணி அனுப்பி விடுறாங்க. மனோஜுக்கு காசு வந்த உடனே கையெழுத்து போட்டு கொடுக்கறாரு, இந்த கேஸுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. ஜீவா கிட்டையும் கையெழுத்து வாங்கணும்னு சொல்றாங்க. உன் பக்கம் சாட்சி யாராவது இருக்கணுமா, அவங்க கையெழுத்து போட்டாதான் செல்லும் அப்படின்னு போலீஸ் சொல்றாரு. கான்ஸ்டபிள் வெளியே கூப்பிடுறாரு ஜீவாவை. இன்ஸ்பெக்டரை பாக்கலாமா சார்? மேடம் நீங்க எப்படி, உங்களுக்கு இவங்களை தெரியுமா? சார், கார்ல வந்த கஸ்டமர் தான் சார், ஏதோ கொடுத்தல் வாங்கல் பிரச்சனை, சாட்சி கையெழுத்து போடணும், நீ போட்டுற முத்து, கொஞ்சம் கையெழுத்து போடுங்களேன். மேடம் கையெழுத்து போட்டு எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. கான்ஸ்டபிள் சொல்றாரு, பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல, எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு, நீ கையெழுத்து போட்டுரு, இவங்களை அனுப்பி விட்டுருவோம், அதுக்கப்புறம் நீ வண்டியை வாங்கிடலாம், சரியாப்பா? இவங்க கேஸ் தான் உள்ள போயிட்டு இருக்கா சார்? ஆமாப்பா. முத்தம் சைன் பண்ணிடுறாரு. மனோஜும் ரோஹிணியும் ஸ்டேஷனை விட்டு கிளம்பிடுறாங்க. ஜீவா அவரோட வக்கீலோட கிளம்பிடுறாங்க. டிராபிக் போலீஸ் விசாரிக்கிறாங்க மீனா கிட்ட, ஏன் நோ பார்க்கிங்ல வண்டியை விட்டீங்கன்னு. தெரியாம விட்டுட்டேன் சார்னு மீனா சொல்றாங்க. கட்டிட்டு வண்டியை எடுத்துட்டு போக சொல்றாரு கான்ஸ்டபிள். கட்டிட்டு முத்து வண்டியை எடுத்து கொடுக்கறாரு மீனா. மனோஜும் ரோஹிணியும் ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க. மனோஜ் ரோஹிணி கிட்ட சொல்றாங்க, எத்தனை வாட்டி என்னைய பத்தி தப்பா பேசியிருக்கான், பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டான்னு, அவங்கிட்ட சொல்லி விட்டெறிஞ்சிருவேன் அந்த பணத்தை. ரோஹிணி சொல்றாங்க, இந்த பணத்தை கொடுத்துட்டா அவன் சும்மா இருப்பானா முத்து, உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லுவான்ல. மனோஜ், எல்லாருக்கும் பங்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க உங்க வீட்டுல, உனக்கு எவ்வளவு காசு நிக்கும், உன்னால கனடா போக முடியுமா? கனடா போறதுக்கு அந்த ஏஜென்சில போய் பணத்தை கட்டலாம். அந்த ஏஜென்சிக்கு மனோஜ் போறாரு. அப்ப சொல்றாங்க, நீங்க பணத்தை கொடுத்தாலும் வேஸ்ட் தான், உங்க வேலைக்கு வேற ஒரு ஆளை இங்க அனுப்பிட்டோம், ஜாப் வேகன்சி இருந்துச்சுன்னா நான் மெயில் பண்றேன் மனோஜ் உங்களுக்கு. நீ சொல்றாங்க மனோஜ் கிட்ட, இந்த பணத்தை வச்சு பிசினஸ் பண்ணலாம், பணம் போதுமா ரோகிணி? இந்த பணத்துக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யலாம். இல்ல என்ன சொல்றது ரோகிணி, என் அப்பா அனுப்புனாருன்னு சொல்லுங்க. நீ அவரு தான் ஜெயில இருக்காரு, அவர் எப்படி அனுப்புவாருன்னு கேட்டா நான் பேசிக்கிறேன், நான் யாரோ ஃப்ரெண்டு மூலியமா அனுப்பியிருக்காரு, ஏதாவது நான் சொல்லிக்கிறேன். மனோஜ், 10 லட்சம் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்ல வேணாம், 15 லட்சம் அனுப்பியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் அனுப்புறேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா போதும். என்ன மனோஜ்? ஒன்னும் புரியல ரோகிணி, நீ சைலண்டா இருக்கு மனோஜ், நான் பேசிக்கிறேன். பூட்டானின் நாணயம் இந்திய ரூபாய். நாளை சந்திக்கலாம்.